ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கடையல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரை கப் மைசூர் டால் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெள்ளை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வரமிளகாய் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஜீரகம், கடுகு, மஞ்சள்தூள், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மசூர் டால் சொல்லலாம், இல்லை ஜாங்கிரி பருப்பு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நம்ம விருப்பம் போல். இப்போ அதை தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவிட்டு, இப்போ பருப்பு நல்லா கழுவி வச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பருப்பு கொதி வரும்போது நம்ம காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கொதிக்குது. இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் சேர்க்குறேன். இப்போ பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாய், இப்போ பூண்டு சேர்க்குறேன். வெள்ளை வெங்காயம் சேர்க்குறேன். வெள்ளை வெங்காயம் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் வெள்ளை வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்க்குறேன். இப்போது சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டு அப்புறம் நம்ம கடைஞ்சி தாளிக்க போகிறோம். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 4 விசில் விட்டுட்டு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 4 விசில் வந்துடுச்சு. இப்போ சிம்லாம் போயிடுச்சு. பருப்பு சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பை எடுத்து நம்ம சட்டியில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் அதில் வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு இப்போ நான் நல்லா கடையிறேன். நம்ம தக்காளி 2 நான் சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளி 2. அது புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குன்றதுனால நான் புளி சேர்க்கலை. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டோம், நம்ம புளி வேணால் சேர்த்துக்கலாம். புளிப்பு வேணுன்றவங்க புளிப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு மாங்காய் கூட சேர்த்து நம்ம வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். புளிக்கு பதில் எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம விருப்பம் போல் நல்லா செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். நான் புளியும் சேர்க்கலை, மாங்காய் சேர்க்கலை, வெறும் தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதை மட்டும் தான் சேர்த்து கடையிறேன். இப்போ நல்லா மசிஞ்சிச்சு. பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். அதில் கடுகு சேர்க்குறேன். இதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஊற்றி வச்சுருவோமா?